நம்ம லாஸ்ட் பெஞ்சர், அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், கல்ச்சுரல் செக்ரட்டரி, இப்போவும் கல்ச்சுரல்ஸா சுத்திக்கிட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில இமேஜஸ் வந்து நாங்க எல்இடில வச்சிருக்கோம். பயங்கரமான ஒரு எனர்ஜி. அவர் ரேஸ் பண்றத லைவ்ல போய் பார்த்தேன். பேஷனேட்டா இருக்காரு. இஸ் a great energy அஜித் சார். விஜய் சார் வந்து எப்படி சொல்றது, அவருடைய ஃபேன். அவருடைய டான்ஸ், அவருடைய சிங்கிங், அவருடைய ஃபிலிம்ஸ். யாத்ரா is also going to act very shortly அப்படின்னு. Is that true? அவரே 6 பேக்லாம் வச்சுட்டு ப்ரிப்பேர் ஆயிட்டு தான் இருக்காரு. ஸோ அவங்கள பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஷீ இஸ் மை கியூட்டஸ்ட் லிட்டில் ஏஞ்சல். மை ஃபேமிலி ஃப்ரெண்ட், மை க்ளோஸ், மை பிரதர். அதை நீங்கள் ஃபுல்லாக படமாக பார்க்கணும். அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோரா. KSR Educational Institutions presents Annual Day Celebration and Cultural Fest 2026. Media partner Red Nool. Meriba Paneer Soda. I trust Meriba. Giriya's Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஓகே, சோ KSR ஸ்டூடண்ட்ஸ் உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சில இமேஜஸ் வந்து நாங்க எல்இடில வச்சிருக்கோம். சோ அந்த இமேஜஸ் பார்த்ததுக்கு அப்புறம் what you have to say, நீங்க அந்த பர்சன் பத்தியோ அந்த மொமெண்ட் பத்தியோ எங்களுக்காக சொல்லலாம். சோ உங்களுக்காக வரக்கூடிய அந்த முதல் இமேஜ், ஆஹா, அஜித் சார். பயங்கரமான ஒரு எனர்ஜி. அவர் ரேஸ் பண்றத லைவ்ல போய் பார்த்தேன். துபாயில கூப்பிட்டாரு வாங்க அப்படின்னு போயிட்டு பார்த்தேன். பயங்கரமா இருந்துச்சு. அவருடைய அந்த ஒரு வேற ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இப்போ நமக்குலாம் எப்படி லைவ் இன் கான்சர்ட் ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும், அங்கே போய் அந்த ரேஸ் ட்ராக்கு அதில் அவர் ஓட்டுறதை பார்க்கும்போது ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஒரு பேஷனேட்டாக இருக்காரு. இஸ் a great எனர்ஜி அஜித் சார். சார் எங்களுக்கு என்னன்னா இந்த இமேஜ் எல்லா பக்கமும் போனது நாங்க பார்த்தோம். ஆனா இந்த மொமெண்ட்ல அவர் என்ன பேசியிருப்பாரு, என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி இருக்கு. ஏதாவது சொல்ல முடியிற கான்வர்சேஷனாக இருந்ததா அது? ஒன்றும் இல்லை. அவர் பயங்கர ஹாஸ்பிட்டாலிட்டி, பயங்கரமாக பார்த்துப்பார் அவரோட கெஸ்ட் எல்லாம். ஸோ நான் போனபோது சாப்பிட்டீங்களா, என்ன பண்ணுறீங்க, ஹேவ் சம்திங், ஹோப் யூ ஹேட் யுவர் ஃபுட், அந்த மாதிரி பயங்கரமாக பார்த்துக்கிட்டாரு. ஆஹா, we love AK சார் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்கள நாம பார்த்துக்கிட்டா நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மளை பார்த்துக்குவோம். இதே காம்போ அடுத்ததாக நாங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கோம் சார். நானும் வெயிட் பண்றேன். Thank you. Fingers crossed. ஓகே, அடுத்த இமேஜ் நமக்காக. வாவ், 2 மியூசிக்கல் லெஜெண்ட்ஸ். ரஹ்மான் சார், அவர்கிட்ட தான் நான் கற்றுக்கிட்டேன். நிறைய படங்கள் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணேன். ரங் தே பசந்தி, மங்கள் பாண்டே, ஸ்வதேஷ்னு நிறைய படங்கள் ஒர்க் பண்ணேன். அங்கேருந்து தான் நான் வெயில் வந்து மியூசிக் டைரக்டர் ஆனேன். என்னோட அங்கிள் சின்ன வயசில் அவர் தான் நான் பாட வச்சார். ஸோ இஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன், ஒன் ஆஃப் மை மென்டர்ஸ். டெஃபினட்டாக மியூசிக் ஃபேன்ஸ்க்குலாம் ஒரு டெமி காட். எனக்கும் அப்படி தான் அவர். சார் எங்களுக்கு என்னன்னா ரஹ்மான் சார் வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சதுன்னா ரொம்ப ரேராக அப்ரிஷியேட் பண்ணுவார். ஆனால் அப்ரிஷியேட் பண்ணும்போது அது வந்து ரொம்ப ஜென்யூன்லி ஃப்ரம் த ஹார்ட்டாக இருக்கும். அப்படி ஜிவி சார்னுடைய ட்ராக் லிஸ்ட்டில் அவர் ஏதாவது ஒரு டைம் உங்களுக்கு ஷேர் பண்ண மொமெண்ட்ஸ் ஏதாவது இருக்குமா? அவருக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சது வந்து கேப்டன் மில்லரோட பேக்ரவுண்ட் ஸ்கோர். அவர் படம் பார்த்துட்டு ஹவு டிட் யூ டூ திஸ் இஸ் ஸோ ஃபேசினேட்டிங்னாரு. நான் சொன்னேன், நீங்கள் என்னென்னவோ க்ரியேட் பண்ணிட்டீங்க, பட் எனக்கு இதெல்லாம் நான் பண்ணேன், இப்படிலாம் பண்ணேன் அப்படின்னு. ஸோ தட் வாஸ் ஒன் மோமெண்ட். ரஹ்மான் சார் கால் பண்ணி கேப்டன் மில்லருடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரை புகழ்ந்து பேசினது. சரி, எனக்கு பர்சனலி பேக்ரவுண்ட் ஸ்கோர் மட்டும் இல்லை, அந்த படத்தில் இருக்க பாட்டுமே ரொம்ப பிடிக்கும். அது ரொம்ப ரூட்டடாக இருக்கும் அந்த படத்தினுடைய தீமுக்கு ஏற்ற மாதிரி. ஐ ரியலி லவ் தட். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும் நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்த இமேஜ் அப்படியே பார்த்துருவோம். அடுத்தது, ஆஹா, எங்களுடைய ஜனநாயகன் தளபதி அவர்களோட ஷேர் பண்ண அந்த தருணம். விஜய் சார் வந்து எப்படி சொல்றது, அவருடைய ஃபேன் நான். அவருடைய டான்ஸு, அவருடைய சிங்கிங், அவருடைய ஃபிலிம்ஸு. ஸோ அவரோட பெரிய ஃபேனு. இஸ் அ வெரி நைஸ் பர்சன். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம். அண்டு கடைசியாக தெரியல ஒர்க் பண்ணோம். அது ஒரு மேஜிக் கிரியேட் பண்ணோம். ஐ எம் வெரி ஆல்வேஸ் தேங்க்ஃபுல் டு ஹிம். எங்களுக்கு வந்து அதில் மறக்க முடியாத ஒரு சாங் அப்படின்னா ஆப்வியஸாக ஒரு பெரிய சத்தம் வரும்னு நினைக்கிறேன். என்ஜீவன். ஐயோ என்ன பாடல் சார். ஓ மை காட், ஐ கேன் நெவர் ஃபர்கெட் தட் சாங். ஆல்ரைட், ஓகே, அடுத்த ஃபோட்டோ அப்படியே போயிடலாம்.
ஆக்சுவலி நான் நீங்க சொல்றதுக்கு முன்னாடி சொல்றேன், இந்த மொமெண்ட் நீங்க செலிப்ரேட் பண்றதை தாண்டி நாங்க எல்லாருமே ரொம்ப செலிப்ரேட் பண்ண ஒரு மொமெண்ட். We really wanted this for you. How does it feel again to visit this? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டைம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. ஏன்னா நான் ஒரு 100 படம் பண்ணிட்டேன், ரொம்ப வருஷம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஆயத்தலூரன் கிடைக்கல, மதராஸ் பட்டினம் கிடைக்கல, வெயிலுக்கு கிடைக்கல, ஸோ கிடைக்கவே இல்லை அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது திடீர்னு சூரிய போர்ட்டில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு. எனக்கும் சூர்யா சாருக்கும் ஃபர்ஸ்ட் நேஷ்னல் அவார்ட். அதுக்கப்புறம் திருப்பி வாத்தி படத்துக்கு எனக்கும் அந்த ஃபிலிமில் 2வது நேஷ்னல் அவார்ட் கிடச்சிது. ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி, ரொம்ப ஒரு செரிஷ்டு மொமெண்ட்டு. ரெண்டுமே நம்ம பிரசிடென்ட் கையால் வாங்கினேன், ரொம்ப சந்தோஷம். அவங்க எனக்கு லக்கி சாம்னு நினைக்கிறேன். சார் அடுத்த நேஷனல் அவார்டுக்காகவும் நாங்கள் வெயிட் பண்ணுறோம் சார். அப்போ நாங்கள் திருப்பி விசிட் பண்ணும்போது KSRல நாங்கள் சொன்னோன்னு சொல்லிப்போம் சார். கண்டிப்பாக உங்கள் வார்த்தை பழிக்கட்டும். நிச்சயமா. அப்படியே அடுத்த மேட்ச் போயிடலாமா? அடுத்து நமக்காக காத்திருக்கிறது அன்வி வந்து எப்படி சொல்கிறது, பயங்கர செல்லம் அவங்க. ஸோ அவங்கள பார்க்காம என்னால் இருக்கவே முடியாது. ஸோ ஐ ஸ்பெண்ட் அ லாட் ஆஃப் டைம் வித் ஷீ இஸ் மை கியூட்டஸ்ட் லிட்டில் ஏஞ்சல். அந்த டேடிஸ் லிட்டில் ஏஞ்சல் சொல்லுவாங்கல்ல, இல்லை டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ், அந்த மாதிரி அவங்க. ஸோ ப்ரெஷியஸ் ஃபார் மீ. ரீசெண்டாக நீங்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூவில் அன்வி வந்து ஒரு சின்ன கேமியோ பண்ணிட்டு போயிருப்பாங்க. அது எல்லா பக்கமும் பயங்கர வைரலாக போச்சு. ரொம்ப க்யூட்டாக இருந்தது அந்த ஃப்ளேவரே. எப்பயுமே அவங்க அப்படி தான் இருப்பாங்களா? நாட்டியா திருத்த அவங்கள கண்ட்ரோலே பண்ண முடியாது. அவங்க நினைச்சா உள்ள வருவாங்க, அவங்க நினைச்சா என்ன வேணா பண்ணுவாங்க. அவங்களுக்கு இது நோன்ற வேர்டே கிடையாது. நோ லிமிட்ஸ், ஒன்லி நோ லிமிட்ஸ் அண்ட் நோ பவுண்டரிஸ் ஃபார் ஹர். சார் அவங்களுக்கு உங்களுடைய பாடல்கள்ல ரொம்ப பிடித்த பாடல் ஏதாவது சொல்லிருக்காங்க? அவங்களுக்கு கோல்டன் ஸ்பேரோ ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ஓகே. ஆமா, ரைட், சூப்பர். அப்படியே அடுத்து இமேஜ். வாட் a combo this really is. இந்த மொமெண்ட் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. என்னப்பா லிங்கா வீடியோ எடுக்கலையா நீ அப்படி சொல்லி தனுஷ் சார் சொன்னது. அண்ட் கீழே வந்து அவங்களுடைய பசங்களோட இருக்கிறது. ஸோ நீங்க வந்து யூ வெரி வெரி க்ளோஸ் டு தனுஷ் சார். மை ஃபேமிலி ஃப்ரெண்ட், மை க்ளோஸ், மை பிரதர். அது யாத்ரா லிங்காவும் ஆர் லைக் மை, எப்படி சொல்றது, கிட்டத்தட்ட ஒரு கசன் மாதிரி இருப்பாங்க எல்லாரும். தே லைக் மை ஃபேமிலி. ஸோ தே வெரி வெரி ப்ரெஷியஸ் டு மீ. அதே மாதிரி தனுஷ் சார் எவ்வளோ பிடிக்குமோ யாத்ரா லிங்காவை அவ்வளோ பிடிக்கும். தேர் ஆல் லைக், எப்படி சொல்கிறது, ஐம் ஜஸ்ட் ஒன் கால் அவே. இப்போ லிங்காக்கு எதாவது வேணா எனக்கு கால் பண்ணுவார், தலை என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கால் பண்ணிட்டு பேசுவார், அந்த மாதிரி. ஸோ தே ஆல் த்ரீ ஆர் லைக் வெரி வெரி ப்ரெஷியஸ் ஃபார் மீ. சார் எங்களுக்கு என்னன்னா, தனுஷ் சாரும் ஜிவி சாரும் ஒரு படத்தில் இருந்தாலே அது ஹிட் ஆகுது. வாட் இஸ் தட் மேஜிக் தட்ஸ் ஹேப்பனிங் பிஹைண்ட் அப்படிங்கிறதா? அது டெஸ்டினி தான். அது நான் பிளான் பண்ணல, அவரும் பிளான் பண்ணல. பொல்லாதவன் ஒரு படம் சேர்ந்து பண்ணோம், ஒரு லெவல் போச்சு. ஆடுகளம்னு ஒரு படம் சேர்ந்து பண்ணோம், அவருக்கு நேஷ்னல் அவார்டு வந்துச்சு. அசுரன் ஒரு படம் சேர்ந்து பண்ணோம், மயக்கம் என்ன பண்ணோம், வாத்தியில் எனக்கு நேஷ்னல் அவார்டு கிடச்சிது. ஸோ அது டெஸ்டினியால் கொடுக்கப்பட்ட ஒரு திங் ஃபார் அஸ். சார் அப்படியே அடுத்து நாங்கள் காத்திருக்கிறது இந்த கராக்காக தனுஷ் சாரோடது. டெஃபினட்டாக கலக்கும். கரை வந்து நல்ல டைரக்டர் பண்ணியிருக்காரு, விக்னேஷ் ராஜா, போர்த்தொழில் எடுத்த டைரக்டர். டெஃபினட்டாக ஒர்க் ஆகும். அந்த படம் எப்படின்னா, அதை நீங்கள் ஃபுல்லாக படமாக பார்க்கணும். அது ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோராக, அந்த படமே ஒரு எனர்ஜியாக, ஒரு எஃபெக்ட் இருக்கும். அது நீங்கள் எல்லாமே படத்தோடு பார்க்கும்போது ஆல் வித் த ஃபிலிம். ரைட் சார், நீங்களே சொன்னீங்க யாத்ரா அண்ட் லிங்கா அவர்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு. we been hearing that யாத்ரா is also gonna act very shortly அப்படின்னு. is that true? அதுக்கு கொஞ்சம் டைம் இருக்கு. அந்த டைம்க்கு அவர் ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்காரு. அப்போ நடக்கும். அவரே 6 பேக்லாம் வச்சுட்டு ப்ரிப்பேர் ஆகிட்டு தான் இருக்காரு. கண்டிப்பாக அதுக்கான டைம் வரும். அதுக்கு அவங்க அப்பா ஒரு டைம் வச்சிருப்பாரு, அப்போ வருவார். ஃபிங்கர்ஸ் கிராஸ். அப்போ அப்பா டைம் வச்சிருப்பானா, அப்போ தனுஷ் சார் டிரெக்ஷன்ல யாத்ரா அவர்கள் நடிக்கிறது அப்படி. அது நீங்க என்ன வேணா நினைச்சுக்கலாம், அது அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது வரும். ஓகே சார், நாங்க அதுக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. Giriga's summer sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. எந்த சமையலும் ருசி தேடும்